உறங்காத கண்மொழிகளோடு வாழ்ந்தவர்கள் நாங்கள். இந்த வகையில் உறக்கம் வரக்கூடாது, உறுதியான தீர்வு வரும் வரை. உறவுகளே, அடுத்ததாக வேட்பாளர் அறிமுக உரையை ஆற்றுமாறு குருராயாசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பரப்புரை கூட்டத்திற்கான தலைவர் அவர்களே, தமது மண்ணின் மைந்தனும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களே, கிழக்கு மாகாணத்தில் இருந்து வந்து எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ யோகீஸ்வரன் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அரியகின்றன் அவர்களே, மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் கௌரவ மனோகர் அவர்களே, அவருடன் கூட வந்திருக்கின்ற ஊடக செயலாளர் பாஸ்கர் அவர்களே, உதவி செயலாளர் குகவர்தன் அவர்களே, இங்கே என்னோடு இணைந்திருக்கின்ற கரைச்சி பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்களே, துணை தவிசாளர் அவர்களே, கௌரவ அங்கத் அவர்களே, திருவாளர் மாறன் அவர்களே, இக்கூட்டத்திற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற கிளிநொச்சி நகர்ப்புற மக்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வந்தனங்கள். இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று சாந்தன் பல்லாண்டு காலங்களுக்கு முன்னர் பாடிய பொழுது நாங்கள் எல்லோரும் கைதட்டி ஆர்ப்பரித்து அவரை உச்சக்கட்டத்தில் ஏற்றி வைத்தோம். அதன் மூலம் சாந்தனும் உச்சக்கட்டத்துக்கு போனார். என்று எங்கள் மத்தியிலே இருந்து இந்த பிரச்சாரத்துக்காக புதிய பாடல் ஒன்றையும் தந்திருக்கிறார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த மண்ணின் போருக்காகவே இந்த தேர்தலை வைத்திருக்கிறார்கள். அந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் வீட்டுக்கு போய் சிறிது நேரம் சற்று மீட்டு பாருங்கள். இன்றைய தினம் நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு போகின்ற பொழுதெல்லாம் எமது மாவட்டத்திலே உள்ள மிகவும் கேவலமான பகுதிகளிலே வாழுகின்ற மக்கள், இந்த பூமி நல்ல பூமி இல்லை, அங்கு வளமான நீர்நிலைகள் இல்லை, மிகவும் கஷ்டமான பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களை பார்த்து இந்த பூமிக்குரிய உரிமை என்னிடம் இல்லையே, இதனால் எனக்கு வீட்டு திட்டம் இல்லை என்று எங்களிடத்திலே கேட்டார்கள். இந்த மண்ணுக்காகவே நாங்கள் இத்தனை வருட காலமாக நாங்கள் போராடினோம். அதன் பின்னர் இப்பொழுது இந்த வாக்குகளை இட்டு நாங்கள் போராடுவதற்காக முன் வந்திருக்கிறோம். இந்த மண்ணிலே வாழ்கின்றவர்கள் ஒரு தேசிய இனமாக வாழ்கிறார்கள் என்பதை எங்களிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழர் கூட அறிந்திருக்காமல் எங்களை நாங்களே பார்த்து சிறுபான்மையினர் என்று கூறிக்கொண்டு வருகிறோம். எங்களுக்கு ஒரு மொழி அடையாளம், எங்களுடைய கலாச்சார அடையாளங்கள், நாம் தமிழர் என்கின்ற அந்த வீரம் அனைத்துமே இந்த மண்ணிலே எங்களுக்கு இருக்கின்றது. அந்த மண் வாசனையிலே இருக்கின்றது. அந்த மண்ணை காப்பதற்காகவும் இதிலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு என்பதற்காகவுமே இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த 11வது திருத்த சட்டத்தின் மூலம் மாகாண சபைகளுக்கு காணி அதிகாரத்தையும் போலீஸ் அதிகாரிகளையும் வழங்கி இருக்கிறார்கள். அதை இன்னமும் மத்திய அரசுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே எங்களை நீங்கள் 3/2 பெரும்பான்மையினராக தெரிவு செய்து இந்த மாகாண சபைக்கு அனுப்புவதன் மூலம் இந்த காணி அதிகாரங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையிலேயே நாங்கள் இந்த தேர்தலிலே களமிறங்கியிருக்கிறோம். அதை மிக அவசரமாக செய்வதன் மூலம் மத்திய அரசாங்கம் இந்த அதிகாரங்களை தன்னுள்ளே எடுத்துக் கொள்வதற்கு முன்னதாகவே நாங்கள் முன்கூட்டியே சில வேலைகளை செய்து சட்டவாக்கங்களை ஏற்றி இந்த காணி அதிகாரம் நமக்கு வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சர்வதேசத்துக்கு அதை சொல்லி அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோமே. ஆனால் எங்களுடைய தாயக வெற்றியினுடைய பெரிய ஒரு பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்வர்களாக இருப்போம். எனவேதான் அந்த வாக்காளர் பெருமக்களே, இது ஒரு தாயக போட்டியிலே நடைபெறுகின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் எண்ணுகின்றோம். வாழ்வா சாவா என்ற முறை போல
இந்த தேர்தலின் மூலம் நாங்கள் சர்வதேசத்திற்கு எங்களுடைய ஒற்றுமையையும் எங்களுடைய பலத்தையும் ஒரு தாயமாக இங்கே தமிழர் வாழுகின்ற பிரதேசத்திலே எங்களுக்குரிய சகல உரிமைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலிலே நாங்கள் களம் இறங்கி இருக்கின்றோம். என்னை பற்றிய அறிமுகத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் தவிசாளர் அவர்கள் என்னை பற்றிய அறிமுகத்தை இங்கே செய்திருக்கிறார்கள். எனக்கு இந்த அரசியலுக்குள்ளே இந்த கல்வியலாளர் வரலாமா என்ற கேள்வி உங்கள் மத்தியிலே பலருக்கு இருந்திருக்கக்கூடும். ஆனால் இது நேற்றோ இன்றோ தொடங்கிய பயணம் அல்ல. நான் என்னுடைய இடைப்பாறுதலின் பின்னர் வீட்டிலே இருக்கின்ற வேளையிலே 2 வருடங்களுக்கு முன்னதாகவே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இடத்திலே வந்து இந்த தேர்தலிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று இடத்திலே கேட்டார்கள். நான் சொன்னேன், எனக்கும் அந்த அரசியலுக்கு எதுவித தொடர்புமே இல்லை. நான் என்னுடைய பிறந்த நாள் தொட்டு இச்சை வரைக்கும் அரசியலிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. என்னை விட்டு விடுங்கள் என்று நான் தள்ளிவிட்டேன். ஆனால் அவர் தொடர்ச்சியாக என்னை பின்தொடர்ந்தார். மாறி மாறி இடத்திலே தூது விட்டார்கள். என்னிடத்திலே சில கருத்துக்களை சொன்னார்கள். வீட்டிலே நீதியரசர் விக்னேஸ்வரனை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து இந்த களத்திலே இறக்குகின்ற பொழுது என்னிடத்திலே மீண்டும் வந்து கேட்டார்கள், இந்த நேரத்திலே நீங்கள் வருவீர்களா? உங்களை போன்றவர்களுக்கு தேவை, நீங்கள் வாருங்கள் என்று கேட்ட பொழுது என்னால் அதை மறக்க முடியாமல் போய்விட்டது. எனவேதான் இந்த அரசியல் தோணியிலே நான் வழங்கியிருக்கிறேன். எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்வதற்காக பிரச்சாரங்களுக்கு போகின்ற பொழுது எங்களை பார்த்து கேட்கிறார்கள், எப்பொழுது எங்களுக்கு வீட்டை தருவீர்கள், எப்பொழுது எங்களுக்கு இதை தருவீர்கள்? ஒரு தொகுதி வீட்டை கட்டி கொடுத்து விட்டு அங்கே மாதம் 3000 ரூபாய் கட்டும்படியாக படித்திருக்கிறார்கள். கட்ட முடியாதவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். இந்த கட்டணத்தை நீங்கள் குறைக்கலாமா என்று எங்களிடத்திலே பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு நாங்கள் மறுமொழி சொல்லி வந்திருக்கின்றோம், நீங்கள் எங்களை அனுப்புகிற மாகாண சபைக்கு காணியினுடைய அதிகாரத்தை நாங்கள் பெற்றதன் பின்னர் உங்களுக்கு வேண்டியதை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்று கூறி விடைபெற்று வந்திருக்கிறோம். எனவே இந்த வேளையிலே இந்த தேர்தலிலே நீங்கள் அனைவரும் எங்களுக்காக வாக்களித்து எங்களை இந்த மாகாண சபையை வலுவாக்க செய்வதற்கு தேர்தல்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.